தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை அரசு ஊழியர்களை பலிகடாவாக்கும் முயற்சியாக உள்ளதால் அதை நிதியமைச்சர் உடனே திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எச்சரித்துள்ளது. வெள்ளை அறிக்கை குறித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், பொருளாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிதிநிலை வெள்ளை அறிக்கையில் வணிக வரித்துறையின் வருவாய் செயல்திறன் குறைபாட்டுக்கு நிர்வாக திறமையின்மை, ஊழல் காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வணிக வரி அலுவலர்களையும் ஊழியர்களின் சேவை மனப்பான்மையையும் இழிவுபடுத்துவதாக உள்ளது. ஒரு மாநிலத்தின் வருவாய் அலுவலர்களின் செயல்பாடால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அரசின் கொள்கை முடிவு, நிர்வாக தலைமையின் திறன், காலி இடங்கள், தொழில்நுட்ப வசதிகள், பொருளாதார சூழல், அரசியல் தீர்மானங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவால் உருவாகிறது. இவற்றை புறக்கணித்து நேரடியாக வணிக வரித்துறை அலுவலர்களையும் உதவியாளர்களையும் குற்றவாளிகளாக சித்தரிப்பது அரசியல் வசதிக்காக அரசு ஊழியர்களை பலிகடாவாக்கும் முயற்சியே ஆகும். கடந்த 5 ஆண்டுகளில் அனுபவமிக்க அலுவலர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் காலி பணியிடம் நிரப்பப்படவில்லை. நிர்வாக தலைமையின் குழப்பமான முடிவுகள், திட்டமிடல் குறைபாடுகள் காரணமாக வருவாய் நிர்வாகம் பாதித்தது. வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்ற சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அரசு அதற்கான ஆதாரங்களை வெளியிட தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஊழல் செய்த ஆதாரம் இருந்தால் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். உண்மை காரணங்களை ஆராயாமல் நிர்வாக தோல்விகளுக்கு அரசு ஊழியரை குற்றம் சாட்டுவதை அரசு ஊழியர் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது. வணிக வரி அலுவலர்கள் ஊழியர்களின் கண்ணியம், மன உறுதியை காயப்படுத்திய அவதூறான கருத்துக்களை நிதியமைச்சர் உடனே திரும்ப பெற்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது.